தெரியுதுல்ல? தெரியுது. தெரியுதுண்ணா. ஸோ இதில் வெஹிக்கிள் ரெண்டல் சிஸ்டம் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க கரெக்டா? ஓகே, ஆமாண்ணா. இதில் வந்து நம்ம இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வெஹிக்கிள்ன்றது இன்ஹெரிட் பண்ணியிருக்க, ஓகேவா? ஆமா, சரி, correct. இது வந்து ஓகே, இது பக்கா. பேங்க் இதுலேயும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டுன்றதை வாங்கிட்டு இது பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது என்னது சூப்பரு? இந்த சூப்பர் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டுனா அது டைரக்டா நம்ம அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிஸ்ப்ளே இன்ஃபோ அப்படின்னா நம்ம மேலேயே அந்த வாங்கியிருக்கிற எல்லாமே இது எடுத்துக்குதுண்ணா. இது வந்துட்டு இதுல போட்டப்ப இருந்துச்சு. இது என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுச்சு. ஸோ நீங்க இந்த அதான் இந்த சூப்பர் சூப்பர்ன்றது எதை டினோட் பண்ணும்? இப்ப அந்த டிஸ்ப்ளே இன்ஃபோன்னு குடுத்து அந்த ஃபங்ஷன் கால் பண்ணிருக்கோம்லண்ணா, டீடெயில்ஸ் அப்படின்னு சொல்லி. ம் அது வந்துட்டு பிரைஸ் ஆஃப் க்ளோத்திங் இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி மேல இருக்குதுன்றப்ப அதுலருந்து அந்த இன்ஃபர்மேஷன ஃபெட்ச் பண்ணிட்டு வந்து குடுக்குற மாரிண்ணா. ஓகே, ஸோ உங்களோட இன்ஹெரிட்டன் பண்ணுறீங்களா ஒரு கிளாஸை, அந்த கிளாஸ்க்குள்ளே ஆமா, இருக்கக்கூடிய ஆமா, ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த சூப்பர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆமா, நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆமா, ஆமா, சரி, டேட் டைமு ஓகே, பக்கா. ப்ரோ 2 பேர் போனா ஆல்மோஸ்ட் சிமிலரா கொடுத்துருந்தேனே. கொடுத்துருந்தேன். செக் பண்ணு. ஓகே. இப்போ செக் பண்ணணும். ஆனால் 2 தான் இருக்கு. ஏய், ஒண்ணுதான். மாத்தி மாத்தி அப்லோட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். மாத்தி அப்லோட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பாத்துக்கிறேன். மாற்றி அப்லோட் பண்ணுறியா? டா, இல்ல இதுலயே ரெண்டு இது வச்சிருந்தேன். உனக்கு சேலரி மாத்தி போடுறது அப்லோட் பதிலாக பண்ணிட்டேன் உன் ப்ரோ. சேலரி தூக்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தா பரவாயில்லையா உனக்கு? வீக்ரின்னு ஒரு 2 இது வச்சிருந்தேன். ஸோ அதுல இருந்து மாறிடுச்சு இப்போ.
சரி ஓகே. நான் ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறேன். நீ அதை அப்புறம் அப்லோட் பண்ணு. எனக்கு நீ செய்யுது நீ ப்ரெசென்ட் பண்ணு. அந்த ஆப் வந்து நீ டிசைன் பண்ணு. ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வாங்கி ஜேசனில் ஸ்டோர் பண்ணுறது. ஓகே. ஸோ கவின் நீங்கள் வந்து அவனுக்கு கைட் பண்ணுங்கள். ஸோ எப்படி வருதுன்றது பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பரு, அவன் என்ன கிளாஸு, ஒரு 3 சப்ஜெக்ட்ஸு, அந்த சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸு, அப்புறம் அதை வாங்கிட்டு டோட்டல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளார ப்ராசஸ் பண்ணி பாஸா ஃபெயிலா அப்படின்றத நீங்கள் சொல்லி ஒரு ஜேசனில் ஸ்டோர் பண்ணணும். ஹலோ ஹலோ, கேட்குதா கவின்? நான் பேசுகிறது கேக்குது கேட்குதுல்ல? ப்ரோ. ப்ரோ எனக்கு கேக்குது ப்ரோ. ஸ்டார்ட். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? இல்லை. இப்போ எனக்கு தெரியல கவின், உங்களுக்கு தெரியுதா? இல்ல இல்ல எனக்கும் தெரியல. ப்ரெசென்டிங் தான் ஒரு ஆனா இந்த கூகுள் மீட் மட்டும் மேபி டீம்ஸ் ஏதாவது மாறலாம். இது ஆக்சுவலா இந்த ஒரு இஷ்யூ இருந்துட்டே இருக்குது. அன்னைக்கு இதே ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். ஷேர் பண்றேன் நானு, பட் ஆனா வந்துட்டு உங்க யாருக்கும் பிரசன்ட் ஆகல. ஓ ஆமா, அது ஓகே. இஷ்யூவா இல்ல நம்ம நெட் இஷ்யூவா அப்படின்னு தெரியல. மேபி நம்ம அடுத்த வர அப்கமிங் கிளாஸஸ் மேபி நம்ம வேற பிளான் பார்க்கலாம். சரி ஓகே, நான் வேற எது வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இதெல்லாம் இதுல அப்லோட் டீம்ஸ். பண்ணிடலாம். ஒர்க் அதெல்லாம் இதுலயே பண்ணலாம். அந்த ஜாயின் பண்றது மட்டும் ஓகே. வேற. இல்லைன்னா ஏன்னா டீம்ஸ் இருக்குமான்றது தெரியல. அது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், அது எவ்வளோ மணி நேரம் நான் வேணால் செக் பண்ணுறேன் வேறு எது வந்து ஃபீஸபிளாக இருக்குன்ட்டு. இல்லைன்னா ஜூம் கூட இன்னொன்று இருக்கு. இருக்குது. என்னது? ஜூம் ஜூமா? ஓகே. ஜூமு இல்லைன்னா ஜெட்ஸி மீட்டுன்ட்டு ஒன்று இருக்கும். நான் செக் பண்ணுறேன். ஓகே ஓகேண்ணா. இந்த ட்ரை பண்றேன். இப்போ தெரியுதா? இல்ல மேபி நீ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. இல்ல, எனக்கு ஆல்ரெடி 2 தடவை நெட்வொர்க்கே டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அப்படின்னு பண்ணி பார்த்தேன். ஓகே சரி, அப்போ கவின் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே. ஆனால் என்ன பண்ணுன்றதை செய்ய நீ தான் சொல்லணும். ஓகே. என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசைனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிறேன். இல்லை நானே சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. நீ டிசைனர் மட்டும் ஓப்பன் பண்ணு. சரி செய்யுது. இப்போ என்னன்னா ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹலோ, ரோல் நம்பரு சொல்லுங்க. கேட்குதுல்ல? கேக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் வாங்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட மூணு மார்க்கு, அவன் என்ன கிளாஸு, இதர் என்ன கிரேடு, ஓகேவா? அதுக்கடுத்து 3 சப்ஜெக்ட்ஸு, அந்த 3 சப்ஜெக்ட்ஸோட மார்க்கு. தென் அந்த மார்க்கெலாம் நீ இன்புட்டாக வாங்கி நீ ஸ்டோருன்னு ஒரு பட்டனை கொடுத்துட்ட அப்படின்னா இன்டர்னலாக உனக்கு என்ன ஆகணும், லைக் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உனக்கு வந்து அதில் ஸ்டோர் ஆகணும். லைக் ஜேசன் ஃபார்மேட்டில் ஓகே. ஸ்டோர் ஆகணும். பாஸ்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து மோர் தென் சம் அமௌண்ட் அப்படி வேல்யூ அப்படின்னா பாஸ்ன்றது வரணும், டோட்டல் வரணும். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவோம். ஓகே.
ஸ்டூடண்ட் நேம்க்கு ஒரு இது வாங்கிக்கலாம். ஏய் நீ அந்த கவின் நீ அன்னைக்கு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் வந்து ஆப் மூலியமா பண்ண கரெக்டா? ஆமா, நீ நான் கோட் பண்ணியா? இதுல டிசைன் பண்ணோம். நீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசிக் கால்குலேட்டர் மாதிரி ஒரு கோடு ஒண்ணு நீங்க கொடுத்தீங்க. ஸோ அந்த கோடுல மெயின் ப்ரோக்ராம் மட்டும் ஆல்டர் பண்ணோம். இந்த பட்டன்ஸ், அதுக்கோட ஃபார்முலாஸ் இதெல்லாம் மட்டும். ஓகே, அது நீ தான் பண்ண. அது நான் தான் பண்ணேன் இன்னைக்கு. ஓகே, அப்புறம் ஏன் நேத்து வந்து நம்ம அந்த செல்ஃப் டாட் யூஐ வந்து உனக்கு மிஸ் ஆச்சு? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதை விட்டுட்டீங்க. ஆமா, நான் அதுதான் அது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னு தான் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அந்த டவுட்டே ஓகே கேட்டேன். ஓகே அன்னைக்கு ஓகே. நான் அந்த கோடு பார்த்தேன். ம் பட் அதோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் அது குழப்பமா இருந்தது அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன். ஓகே ஓகே, சரி. இதில் இப்போ கிளியரா என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். ஓகே. இதுக்கு ஸ்டூடெண்ட் நேம் எக்ஸ்டோட ஆப்ஜெக்ட் நேம் ஓகே. நேமும் கிரேடு மார்க்ஸ் தானே? ம் நேமு, ரோல் நம்பரு, கிளாஸ் அப்புறம் ஆர் கிரேட். கிளாஸ் ஆர் கிரேட். கிரேடா. ஆனா அப்புறம் இன்னொரு டவுட், அன்னைக்கு அனுப்பின அதே அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிடலாம்ல அமௌண்ட்? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேசிக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுங்க. நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் போகும்போது நான் அந்த அமௌண்ட்டை பற்றி சொல்கிறேன். ஓகே. இது ஃபஸ்ட்டு முடிங்க நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும். ஏன்னா இது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது ஓகே. லாஜிக்கலாக சில விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்றது தான் என்னோட ஃபீட்பேக். ஸோ அது லாஜிக்கல் மீன்ஸ் இப்போ ஒரு டேட்டா வருது, அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், வேற எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக இது வரல. ஸோ அதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு பார்த்துக்கலாம். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து இதுவும் கிரியேட் பண்ணு, லேபிள் கிரியேட் பண்ணு. வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் உனக்கு தெரியும். ஓகே, டேரெக்டாக இதுலேயே நீ வந்து அந்த பிளேஸ் ஹோல்டர் வச்சே இது பண்ணிக்கலான்ற. சரி, ஓகே. ம் கிரேடு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 போட்டுருந்தோம். புரியலடா. டேய், 3 ஏதாவது ஒரு மார்க் அவங்க சப்ஜெக்ட் பேர் வந்துரும். போடு. ஓகே, 3 சப்ஜெக்ட் ஃபில்ஸா? நேம்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்ப அடுத்து என்ன கிரியேட் பண்ணும்? மார்க்ஸுக்கு 3 டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் ப்ரோ. டெக்ஸ்ட் பாக்ஸ் Where you went? 3 மார்க். You didn't inform anyone and you were going? Please don't do like that, Ra. Okay. You inform at least to mama and go. Go.
மார்க் ஒண்ணு வைக்காதீங்க. சப்ஜெக்ட் நேம் வச்சுருங்க. ம். ஓகேவா? கீழ வந்து நம்மளுக்கு ஒரு எனக்கு ஒரு அதுக்கப்புறம் என்னண்ணே? கொஸ்டின் என்ன? ஆ சரி. இதெல்லாம் வந்து இன்புட் வாங்குறீங்க. எனக்கு ஒரு பட்டன் வச்சு ஸ்டோர்ன்னு குடுத்த பிறகு எனக்கு ஒரு JSONல போயிட்டு ஸ்டோர் ஆகணும். ஓகே. லேபிள் இல்லையே! லேபிள் எதுக்கு? புஷ் பட்டனே வச்சிரலாம்ல. ஆ. ஓகே. ஓகேவா? சரி. இத சேவ் பண்ணுங்க. இதோ வரேன். அந்த மேல டைப் ஹியர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத டெலீட் பண்ணிரு. அது எதுக்கு? அது அந்த ஃபைலு அந்த மாதிரிலாம் மெனூஸ் வரும்ல. ஃபைல், எடிட், வியூவு ஆமா. அந்த இதுக்கானது. அத டெலீட் பண்ணிருங்க. இதோ வரேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ தனியா ஒரு ஆப் வச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு தனியா UIலயே ஒரு இல்ல. ஒரு ஃபோல்டர் தனியா கிரியேட் பண்ணுங்க. எப்போதுமே ஒரு தனியா ஒரு ஆப் டிசைன் பண்றீங்கன்னா, அந்த ஆப் பேர் வச்சு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்குள்ளார நீங்க வந்து UI தனியா, லைப்ரரி தனியா அந்த மாதிரி நம்ம ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல இங்க பாத்தியா நீ காமனா நீ போட்டு வச்சிருக்கிற. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நீ ஏதோ ஒரு ம். ஆப் செஞ்சிருக்க. அதோட ஸ்ட்ரக்சரே இல்லாம இருக்கு ஆ. பாரு. ஸோ இங்க வந்து நியூ குடுத்து ஸ்டூடண்ட் மார்க்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோ. ஓகே. ஸோ இந்த இதுக்குள்ளார யூஏன்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சேவ் கொடுத்துட்ட. சேவ் குடுக்கல நான். இங்கே வந்து யூஏன்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோ. சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. ஓகே. இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான நேம் கொடுத்துக்கோங்க.
சேவ் ஆயிடுச்சுண்ணா. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டுடியோ போயிட்டு இப்போ என்ன பண்ணு, ஃபைல் நியூ விண்டோ கொடு முதல்ல. இதெல்லாம் பண்ணாத. ஃபைலு நியூ விண்டோ, மேலே மேலே ஃபைலு நியூ விண்டோ. ஸோ இப்போ நீங்கள் வேற ஒரு ஆப்பை டிசைன் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ எப்போதுமே அந்த ஆப்புக்கு உண்டான ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீ ஒர்க் பண்ண ஆரம்பி, ஓகே? ஸோ ஜென்ரலைஸ்டாக ஓகே. ஓப்பன் பண்ணி வச்சுக்காத. நீ அந்த ஆப்புக்குன்னு கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேட்லேயும் வந்து நீ கேட்கும் போது அது ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபைல் ஓப்பன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. மேனேஜ்மெண்ட் அந்த இதுக்கு போ. இதோ போறேண்ணா. ஓப்பன் ஃபைலா ஓப்பன் ஃபோல்டரா? ஏய், எது ஓப்பன் கொடுத்தாலும் ஃபோல்டர். ஓகே தான். சரி, ஓகே, நீ கொடு ஃபைல். ஓப்பன் ஃபோல்டர். நான் பேசுறது திருப்பி திருப்பி கேட்குது. யார் வந்து எனக்கு எக்கோ ஸ்பீக்கரில் அடிக்குது. போட்டிருக்கீங்க? நான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டேண்ணா. ஓகே ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, தெரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏய், நான் யூஏக்குள்ளேயே ஒன்று வர சொல்லலையே. நான் ஒன்று ஓப்பன் பண்ண சொன்னது ஸ்டூடெண்ட் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், அங்கேருந்து ஆ யூஏக்குள்ளே வந்துட்டேன். ஸோ வெறுமனே உனக்கு யூஏ மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு ஓகே. ஃபுல் ஆப்போடதும் வேணும்ல. ஃபைல் ஓப்பன், அந்த இதுக்கு போ. ஃபோல்டரா? ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர். வெளியே போ. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணு. ஓப்பன் ஃபோல்டர், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார யூஏன்ற ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணு, டெர்மினலில் ட்ராவர்ஸ் பண்ணி அந்த யூஏக்குள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து பிஒய்யாக மாற்று. ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. லோட் ஆகுது, ரொம்ப இருக்குது.
நீ ஸ்டூடெண்ட் மார்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற நீ வந்து யூஐன்ற ஃபோல்டருக்குள்ள முதல்ல போகணும். அதுக்கு தான் போடணும். உங்களுக்கு தெரியலையா? ஐ மீன் ஸ்லோவா இருக்கு. இல்ல நெட்வொர்க் நினைக்கிறேன். ஓகே. அது ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸ்டூடெண்ட் மார்க் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, அது வரையும் தெரியுது. அதான் டைப் பண்ணிட்டேன். ஆனா இங்க எதுவும் வரல இன்னும். தெரியுதா? அப்டேட் ஆகுதா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நீ என்ன பண்ண, ஸ்டூடெண்ட் மார்க் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ண மேலே. அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஐகான் இருக்குல்ல, நியூ ஃபைலுன்ட்டு பக்கத்தில் ஃபஸ்ட் ஐக்கான் அதை கிளிக் பண்ணு. ஸோ இங்கே app.pyன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? சரி, இப்போது இந்த app.py வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் டு ஆட் கொடுத்து ஆட் ஃபைல் டு சாட். ஓகே, இந்த இடத்துல இது பண்ணு, create app.py file with logic to fetch the details of students information from student storage management.py. Sorry, py, student storage student mark என்னது, student mark management. மார்க் ஸ்டோரேஜ் ஃபைல் நேம் தானே? student mark ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் மார்க் ஸ்டோரேஜ் .py and store the information in a JSON file. ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்துடாத, மேலே திருப்பியும் அந்த ஐக்கான் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போ. மேலே சாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, சாட்டுக்கு பக்கத்தில் மேலே 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 டாப்பில் ஃபஸ்ட் ஐக்கான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கீழே அதுக்கு கீழே ஒன்று இருக்கு பாரு, முதல்ல இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் ஐகான் கீழே சர்ச்சுக்கு மேலடா. இது அதை கிளிக் பண்ணு. அதில் அந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டோரேஜ் .py இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணு.
ஓகே. அதையும் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு சாட் கொடு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கோபைலட் வந்து இந்த ஆப் டாட் பிஒய் பற்றியும் தெரிஞ்சிருக்கும், இதுக்குள்ளார நீ என்ன எழுதியிருக்கன்றதையும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு இது கொடுத்துக்கோ. ஓகே. ஸோ இது எதுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன்னா உனக்கு ஒரு ஸ்கெலிட்டன் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே. ஸோ உனக்கு லாஜிக் புரியறது தான் முக்கியம். ஓகே. இதில் கொடுத்து நம்ம பண்ணுறதுனால லைக் ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். அடுத்தடுத்த கேட்டகரிஸ் வந்து நம்மளால் இது பண்ணிக்கலாம். நீ இப்போ இதை என்டர் கொடு. இது என்ன கொடுக்கட்டும்னா ஸ்கிப் வெயிட்டிங்கா? எங்க வெயிட்டிங் ஃபார் எம்பிசி சர்வர் டு ஸ்டார்ட். அது ஏதோ சர்வரோட கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே. ரொம்ப ஸ்லோவாக இருக்குடா உன் சிஸ்டம். ஆமா தெரியல, இன்னைக்கு தான் ஸ்லோவா இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே. அப்டேட் ஒன்று ஆச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. இது கீழே ஸ்டாப் பண்ணுறா. ஸ்டாப் பண்ணு. அந்த கீழே ஸ்டாப் பட்டன் இருக்கு பாரு, ஏஜென்ட்டுக்கெல்லாம் கடைசியில் ரைட் சைடுல ஸ்டாப் பண்ணு. இதில் ஏஜென்ட்டுக்கு பதிலாக ஏஜென்ட்டுக்கு செலக்ட் பண்ணு. இது ஏஜென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்க். அதே மாதிரி ஆட்டோவில் கிளாட்ஸ் 3.5 வச்சுக்கோ. இப்போ திருப்பியும் நீ கொடுத்தல அந்த query மேலே அதை திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. இது உனக்கு உட்காந்து ஏஜென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அப்படின்னா ஏஜென்ட்னா லைக் அதை நீ ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்தது உனக்கு ஆப்புக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணுன்றதை நீ சொல்லிட்டேன்னா அதுவாகவே ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதை கொடுக்கட்டானா சார்? இதை கொடு. இதுனா நம்ம கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிவாக நம்மளுக்கு வந்து கோடு வரும், அதை நம்ம படித்து பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எனேபிள். ஸோ இது கிட் கோபைலட்டோட லிங்க் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து உனக்கு வந்து அந்த ஆப் டாட் பிஒய் இருக்குல்ல, அதோட கோடு வந்து இது கொடுக்குது. இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோ. ஏன் அந்த பாரை வச்சு கொஞ்சம் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. ஓகே. கீழே வா. அப்படியே ஸ்க்ரால் இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு ஆப் டாட் பிஒயில் போடு. என்ன கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். ஓகே. பேஸ்ட். ஓகே. ஸோ இப்போ மேலே போ. ஸோ இதோட லாஜிக்கில் என்ன ரிட்ரீவ் பண்ணியிருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம நார்மலாக கேட்குற மாதிரி பைக்யூட்டிலேருந்து கியூ விஜெட்ஸ் வந்து எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம டிசைன் பண்ணோம்ல யூஐக்குள்ளார ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே UI_grade_2ன்ற ஒரு கிளாஸ் இருந்தது. அது ஃபுல்லாகவே வந்து இது ஃபெச் அவுட் பண்ணிக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் மேனேஜர் அப்படின்ற
ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறது. அதை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. எதில் இன்ஹெரிட் பண்ணுதுன்னா qt widget டாட் q main window. ஸோ qt widgetsக்குள்ளே இருக்கக்கூடிய q main விண்டோவில் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இந்த பர்டிகுலர் கிளாஸில் நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது INIT ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் மார்க் மேனேஜர் கிரியேட் பண்ணுறோம். அதுலேயே என்ன பண்ணிக்கிற சூப்பர் டாட் INIT. ஸோ இது வந்து எதோடது q main விண்டோவோட கிளாஸுக்கு ஒரு இனிஷியேஷன் கிரியேட் பண்ணுது. தென் செல்ஃப் டாட் யூஐ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அது ஈக்குவல் டு யூஏ அண்டர் ஸ்கோர் கிரேட் அண்டர் ஸ்கோர் 2. இந்த யூஏ அண்டர் ஸ்கோர் கிரேட் அண்டர் ஸ்கோர் 2 தான் நீ எதுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்க, ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் புரியுதா? அது மட்டும் பார்த்துருங்க. ம் இது இந்த கிளாஸ், இந்த கிளாஸ் ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ம். கிளியரா? ஸோ இப்போ இந்த செல்ஃப் டாட் யூஐ தான் உன்னோட ஆப்ஜெக்ட். ஸோ நீ உன்னோட யூஐ பேஜில் நீ என்னென்னலாம் கிரியேட் பண்ணியோ அது எல்லாமே நீ இது வழியாக தான் இனிமேல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நீ அங்கே ஸ்டூடெண்ட் மார்க்குன்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்ப, ஸ்டோருன்ற ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருப்ப, எல்லாமே இது வழியாக தான் உன்னால் இனிமேல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே சரி, அடுத்தது நம்ம எல்லா டேட்டாவும் அங்கே கொடுப்போம் கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுப்போம், ரோல் நம்பர் கொடுப்போம், மார்க்ஸ் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போமா? ஸோ எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸில் இன்புட் கொடுக்கும் போதும் உனக்கு ஏதாவது ஆக்ஷன் நடக்கணுமா, இல்லைன்னா ஸ்டோரை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஆக்ஷன் நடந்தால் போதுமா? ஸ்டோர் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோருன்றது ஸோ அதனால தான் இங்கே பாரு எல்லாத்துக்கும் நம்ம இங்கே வந்து அந்த கிளிக்டு கனெக்ட் அதெல்லாம் கொடுக்கல, வெறும் அந்த பட்டனுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். செல்ஃப் டாட் யூஏ டாட் ஸ்டோரு கிளிக்டு டாட் கனெக்ட் சேவ் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி இது INIT ஃபங்க்ஷன் தானே. இந்த INIT ஃபங்க்ஷன் இனிட் ஃபங்க்ஷனில் நம்ம இன்னொரு ப்ராசஸையும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஜேசன் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஜேசன் ஃபைலில் தானே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜேசன் ஃபைலை வந்து ஸ்டூடெண்ட் டாட் ஜேசன் அப்படின்ற ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணி அதிலே வந்து லோட் பண்ணிக்கிறான். இங்கே என்ன ஆகுது, ட்ரை ஓப்பன் செல்ஃப் டாட் ஜேசன் ஃபைல் நம்ம கொடுக்குறோமா? நம்ம ஆல்ரெடி ஜேசன் வந்து எப்படி லோட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கரெக்டாக? ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு லாஜிக் பார்த்தோம்ல, ஸ்டோரை கிளிக் பண்ணால் எது எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை சொல்லு. இந்த செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ ஆப்ஜெக்ட் கரெக்டா இந்த ஜேசன் ஃபைல லோட் பண்ற செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் லைன் நம்பர் 21. அது வந்து நம்ம இது நம்ம அது வந்து object. ஆல்ரெடி ஃபைலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜேசன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். இப்போ ஃபைலே இல்லை ஃபைலுக்குள்ளார டேட்டாவே இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இது வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்கும். கீழே 23வது லைனில் எழுதியிருக்காங்க பார்த்தியா, அந்த ஃபைலே உனக்கு வந்து இல்லை, இனிமே தான் கிரியேட்டே ஆக போகுது அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட்டாக இங்கே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே, நீ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணு 25th. நானா? ம் ஓகே, ஸோ இங்க வந்துட்டு எனக்கு அந்த மேல ஒரு நிமிஷம் bro. அந்த மேல போங்களேன், மேல ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். அந்த PyQt ஃபைல ஒரு வார்னிங் எரர் மாதிரி காட்டுது இல்ல, அது என்ன எரர் பாரு, சேவ் பண்ணு. அது அன்னையில இருந்து வந்து அன்னைக்கு வந்துச்சு நாங்க பண்ணும்போதும். ஆனா ரன் ஆச்சா? ரன் ஆகல, அது எரரா தான் காட்டுச்சு. அப்போ PyQt இன்ஸ்டால் பண்ணிருக்க. அங்க வெய், அங்க கர்சர் வெய், அது மேல இம்போர்ட்லன்னு வருது. இம்போர்ட் மிஸ்ஸிங் வருது. இன்ஸ்டால் பண்ணிருக்கல்ல? ஆமாண்ணா, அப்ப அன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணனால தான் அன்னைக்கு நம்ம செல்சியஸ் கன்வெர்ட்டர் ஒர்க் ஆச்சு. மேபி இது வந்து வேற ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள்ல டினோட் பண்ணது போல இருக்கு அந்த பைலான்ஸ். ரன் ஆகுதுன்னா ஓகே, ரன் ஆகலைன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஓகே, அந்த PyQtல எரர் காமிச்சு அப்படின்னா இதோட எண்ட்ல அது மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி ரன் ஆகுது. சரி ஓகே, அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணு.
ஓகே. ஸோ சேவ் ஸ்டூடண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடண்ட் டேட்டாக்கு வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு ஒரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் அப்படின்றது செல்ஃப் டாட் யூஐ டாட் ஸ்டூடெண்ட் நேம் டு பிளெயின் டெக்ஸ்ட். அதாவது வந்து அது பிளெயின் டெக்ஸ்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேம் வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த அப்படின்றதுல வந்துட்டு இது அதே மாதிரி ரோல் நம்பர்னு கொடுத்துருக்கோம், கிரேடுன்னு கொடுத்துருக்கோம், மார்க்ஸ். நம்ம அங்கே அந்த அந்த பாக்ஸ்குள்ளார அந்த ஆப்ஜெக்ட் நேம் இல்லை வந்துட்டு அந்த பிளெயின் டெக்ஸ்ட் சொல்ற நேம் கொடுத்தோமோ அந்த நேம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டாட் மார்க்ஸு அதாவது வந்துட்டு அந்த இந்த பிளேஸ் ஹோல்டர் நேமுக்கு அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு மேப் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் ஸோ வந்துட்டு நீ வந்து இதில் என்ன இந்த நடக்குதுன்னா டிக்ஷனரிக்குள்ளார நடந்துட்டு டிக்ஷனரிக்குள்ளார ஒரு கீ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த கீக்கு உண்டான வேல்யூ வந்து உன்னோட யூஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து இங்கே போட்டிருக்கிற அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? ம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆ 39வது லைனில் அடுத்து வந்துட்டு இப்போ இதெல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் இருக்காது, மல்டிபிள் ஸ்டூடெண்ட் இருக்குன்றனால செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி அதை அப்பன் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் டேட்டான்றது ஒரு டிக்ஷனரி, கரெக்டா? செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளார உங்களோட டிக்ஷனரி ஒரு டிக்ஷனரியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணிட்டே வரீங்க. ஸோ ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ நீ வந்து ஒரு 10 இதை நீ வந்து ஆட் பண்ணியிருக்கலாம், 20 இதை ஆட் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ நீ ஆட் பண்ணுறியோ ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், ஜேசன் ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ முன்னாடி வந்து ரீட் பண்ணோம், அதுக்கு ஆர் போட்டோம், இங்கே ரைட் பண்ண போகிறோம், அதனால டபிள்யூ. ஸோ அது வந்து லைக் கம்ப்ளீட்டாக நீ என்ன பண்ணுற, ரைட் பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று இருக்கா, அது என்னது? இது வந்துட்டு இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு யூசருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேட்டஸ் பார் நம்ம கிரியேட்டே பண்ணலையே, எங்கே இருக்குது? இது இன்னும் நம்ம வந்துட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. மேபி இங்க மேல பண்ணலாம். இல்லை அது நீங்கள் ரன் பண்ணுங்கள். இது என்ன கேட்டகரியில் அது வந்து வந்திருக்குன்னு தெரில. மேபி உங்களுக்கு ஒரு அந்த யூஏயில் ஸ்டேட்டஸ் பார் இருக்கும்ல மேலே, அதுலேயே வந்து இந்த மெசேஜ் வரலாம். ஓகே. ஸோ கடைசியில் வந்து என்ன ஆகுது, நீ ஒரு என்ட்ரி கொடுத்துட்ட அப்படின்னா அது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்ட்ஸும் உனக்கு என்ன ஆகணும், கிளியர் ஆகணும், கரெக்டாக? ஒரு என்ட்ரி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீ இன்னொரு என்ட்ரி அடிக்கும் போது அது ஃப்ரெஷ் ஃபார்மாக இருக்கணும். ஸோ அதுக்கு கிளியர் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து அங்கே கால் பண்ணியிருக்காங்க 48வது லைனில், கரெக்டாக? 48வது லைனில் கிளியர் ஃபீல்ட்ஸ்னு கால் பண்ணிட்டு அந்த கிளியர் ஃபீல்ட்ஸில் என்ன பண்ணுறோம், எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடுறோம், டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை. ஓகே, சரி. இப்போ இதை ரன் பண்ணு, வெளியே வந்துடு. சிடி டாட் டாட் பைத்தான் ஆப்னு அடி, அவ்வளோதான். கிரேட் அந்த கிரேட் இல்ல ப்ரோ, ஸ்டாண்டர்டா? ஸ்டாண்டர்ட். ஆமா, என்ன வருது பார்த்தியா? நம்ம ஸ்டேட்டஸ் பார்ன்றது கிரியேட்டே ஆகலை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணு, இப்போ இது ஏன் முதல்ல அது கொடுத்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த எரர் இருக்குல்ல, ஆட்ரிபியூட் எரர், இதை அப்படியே காப்பி பண்ணி அதை மட்டும் காப்பி பண்ணி எரர் ரெக்கார்ட் அப்படின்னு போட்டு இதை கொடு. நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு நீங்கள் நிறையா பேஜஸ் போய் செக் பண்ணியும் பார்க்கலாம்.
இங்கே நீ டேரெக்டாக கொடுத்தாலும் அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நீ டேரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீ போய்க்கலாம். இப்போ நீ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிவிட்டு அவுட்புட் வருதுன்னும் போய்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தா பார்த்தியா லைன் பை லைனா அந்த மாதிரியும் படித்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சு ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று இல்லவே இல்லைன்ட்டு. கரெக்டா? ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது வி என்கவுண்டர்ட் அன் எரர். ஸோ இப்படியும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதை கூட அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது யூஐக்குள்ளார இருக்கிற ஸ்டேட்டஸ் பார் தான் அது மென்ஷன் பண்ணுது. இங்கே வந்து செல்ஃப் டாட் ஸ்டேட்டஸ் பார்னா என்ன அர்த்தம்? உன்னோட ஸ்டூடெண்ட் மார்க் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளார நம்ம எங்கேயுமே ஸ்டேட்டஸ் பார் நம்ம கிரியேட் பண்ணவும் இல்லை, அது அவைலபிளும் இல்லை. ஆனால் நம்ம யூஐல ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னு மாற்றணும்? செல்ஃப் டாட் யூஐ டாட் ஸ்டேட்டஸ் பார். ஓகேவா? ஸோ யூஐன்றது தான் உன்னோட அந்த உள்ளார இருக்கிற அந்த என்னது இது உங்களோட டிசைனரோட யூஐ. ஓகே, ஆனா அதுவுமே இல்லைன்னு தான். ஓகே, வந்துருச்சு. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோ. ரன். இங்க மெசேஜ் வந்துருச்சுனா டேட்டா சேவ் சக்சஸ்ஃபுல்லி. எங்க வந்திருந்தது? இங்க கீழ வந்தது. சோ கீழ வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே, தென் நவ் இப்போ எப்படி சேவ் ஆயிருக்குன்னு போய் பார்க்கலாம். உன்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போ, அந்த கோபைலட் சிம்பிள் கீழே அந்த இது இருக்குல்ல. ஓகே, ஏதோ ஒன்று. நீ எப்போதுமே வந்து இந்த விண்டோலேயே நீ ஒர்க் பண்ணு. ஸோ தட் யூ வில் கெட் யூஸ் டு இட்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ வந்து உனக்கு ரொம்ப பரிச்சயமாயிரும். அங்கே ஸ்டூடெண்ட் டாட் ஜேசன் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போது தனியாக வந்து என்ன வச்சுக்கோங்கன்னா, டேட்டா இல்லைனா வந்து அவுட்புட்டு அந்த மாதிரி தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணும் போதும் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெறும்னே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஜேசன் தானே அங்கே கிரியேட் ஆச்சு. ஸோ அதையும் வந்து ஒரு அவுட்புட்குள்ளார ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிற மாதிரி பண்ணு. ஸோ இதுக்கப்புறமா பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் we will see என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ இதுலேயே லாஜிக் கேளு. இந்த மார்க்லாம் இருக்குது. இந்த மார்க்கெல்லாம் வச்சு அவன் பாஸாக ஃபெயிலான்றத அந்த கேட்டகரியும் ஆட் பண்ணணும். டோட்டல்ன்றத கண்டுபிடிச்சி எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் வரணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ, எங்கேயாவது நோட் பண்ணிக்கோ. டோட்டல் ஆவரேஜ் கிரேடு தான ப்ரோ? இதெல்லாம் வரணும். டோட்டல் ஆவரேஜ் பாஸா ஃபெயிலா. ஓகேவா? ஓகே. அது அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரே ரோல் நம்பரை திருப்பியும் நான் இன்னொருத்தன் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி செய்யது வந்து 20 போட்டு கொடுத்துட்டேன். அடுத்தது கவினுக்கும் நீ 20 கொடுத்தனா எனக்கு என்ன வரும்னா, ஒரு பாப்அப் மாதிரி வரணும். ஆல்ரெடி ரோல் நம்பர் வித் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற எனக்கு ஒரு பாப்அப் வரணும். ஓகேவா? அடுத்த ரெக்குயர்மெண்ட். மூணாவது ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இன்புட் மட்டும் கொடுக்குற. சையத் அண்ணா சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கோ சையத். நோட்பேட் பேஜுக்கு போனா ரொம்ப ஸ்லோ ஆகுது. சரி, ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். அத ரெக்குயர்மென்ட் நோட் பண்ணி மெயில்ல போட்டு விட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஓகேவா? ஸோ அடுத்தது கடைசியாக வந்து என்னது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் இன்புட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கா? ஓகேவா? இன்புட் கொடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஃபெச் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிசைனர் விண்டோலேயே சைடில் உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் நீ என்ன பண்ணுன்னா, மேலே ஒரு ரோல் நம்பருக்குன்னு மட்டும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோ. கீழே வந்து ஒரு பெரிய லேபிள். ஓகே, அதுக்கு கீழே ஒரு பட்டன். அந்த பட்டனில் என்னென்னா வியூ அப்படின்ற ஒரு பட்டன் வச்சுக்கோங்க.
ஸோ அங்கே நான் என்ன ரோல் நம்பர் கொடுக்குறேனோ கொடுத்துட்டு நான் வியூன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு என்ன ஆகணும், அந்த லேபிளில் வரணும். ஓகே, 3 ரெக்குயர்மெண்ட். ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, லாஸ்டா சொன்னது எனக்கு புரியலண்ணா. ஓகே. லாஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, ஒரு டீட்டெயில்ஸை ஃபெச் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது. ரோல் நம்பர்ன்ற இன்புட்டை கொடுப்ப, ஓகேவா, கீழே வியூன்னு கொடுத்த அப்படின்னா அந்த ரோல் நம்பரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ உனக்கு அந்த லேபிள்ஸில் வரணும். ரொம்ப சிம்பிள்ரா. ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அந்த ஆப்பில் டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணுறது மாதிரியும் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸை ஃபெச் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஓகேவா? எப்படின்னா ம் எப்படி ஃபெச் அவுட்னா? ஏய் அதான்டா, ஜேசன் ஃபைலை ரீட் பண்ணி இந்த கவின் ஸ்டோர் பண்ணிட்டீங்க இப்போ ஆல்ரெடி. நான் திரும்ப போயிட்டு அந்த ரோல் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு உங்க டீடைல்ஸ் திரும்ப வரணும். ஓகே ஓகே, புரியுது. டேட்டால இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. ஆமா. ஸோ இந்த 3 கான்செப்ட் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இந்த கோபைலட்டை யூஸ் பண்ணு, ஓகேவா? யூஸ் பண்ணி லாஜிக்கை கேளு, அது எப்படி கொடுக்குதுன்னு பாரு, அதை வந்து எப்படி மெர்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. ஓகே, ஸோ இதை டெவலப் பண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே, ஓகேண்ணா. சரி, ஓகே. சரி, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆப்பாவது முடிச்சுட்டு நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அதாவது இதோட சேர்த்தா? அதான் இதோட சேர்த்து இது நான் கொடுத்துருக்கேன்ல 3 ரெக்குயர்மெண்ட்டு, இது இல்லாமல் இன்னொரு ஆப்பையும் நான் உங்களுக்கு அந்த டிபியோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஜேசன் இல்லாமல் டிபிலையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க லேட்டர் பாயிண்டில். ஃபஸ்ட்டு ஜேசனில் பண்ணு, அந்த டிபி வீடியோ பார்த்துட்ட பிறகு டிபியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகே, ஓகே, பாய்.